தமிழகம், புதுவை உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி தொடர்ந்து முன்னிலை பெறுவதும் பல தொகுதிகளில் வெற்றி அறிவிப்பு செய்திகளுமா ஓடிக்கிட்டு இருக்கு. அகில இந்திய அளவில் பார்க்கிறப்ப பாஜக இப்பொழுது 290க்கும் அதிகமான இடங்கள்ல தொடர்ந்து முன்னிலை வகித்துட்டு வராங்க. காங்கிரஸ் கட்சி சற்று ஏறக்குறைய இந்தியா கூட்டணி 230க்கும் அதிகமான இடங்கள்ல முன்னிலையில் இருக்காங்க. இப்படியான நேரத்தில் நம்முடைய நேரலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர், தமிழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர், திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான திரு சுரேஷ்ராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்துல உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியா இருக்கும், ஒரு வெற்றி செய்தி. 40 தொகுதிகள்லையும் திமுக வெற்றி முகமா போய்கிட்டு இருக்கு. மக்கள் இது எந்த அடிப்படையில ஓட்டு போட்டிருக்கதா பாக்குறீங்க சார்? எந்த அடிப்படையில மக்கள் இவ்வளவு பெருவாரியான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எந்த அடிப்படை காரணங்களா? முக்கியமா 2 காரணங்கள். ஒன்று, தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தளபதியார் அவர்கள் செய்த சாதனை முதல் காரணம். 2வது காரணம், மோடியை எதிர்த்து வாக்களித்தவர், எதிர் வாக்குகள் 2ம் சேர்ந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னதை போன்று 40க்கு 40 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு 40 தொகுதிகளையும் தமிழகம் வென்று காணித்து இருக்கிறது. சரி, இப்போ ரொம்ப குறிப்பா நம்ம பார்த்தோம்னா பல தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு பாஜக 2வது இடத்துக்கு வந்திருக்கு. நீங்க ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்பு திமுகவுக்கு பக்கம் வலுவை சேர்த்திருக்குன்னு சொன்னா கூட திராவிட கட்சிகள்ல ஒன்னா அதிமுகவை பாஜக பலவீனப்படுத்திருக்கலாம். அப்ப பாஜக தமிழகத்துல காலூன்ற தொடங்கிருச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த மட்டும் பெரியாருக்கு பிறகு அண்ணா அவர்கள் இருவரும் கட்டிக்காத்த கொள்கைகளை கலைஞர் அவர்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி ஆட்சியில் இருக்கின்ற போது சட்டமாக பல சட்டங்களை நிறைவேற்றி திராவிட இயக்கத்தை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய அளவிற்கு கால் ஊன்றிய மாநிலம் தமிழ்நாடு. அது அதிமுகவாக இருக்கலாம் அல்லது திமுகவாக இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் திராவிட இயக்கத்தை ஒழித்துவிட்டு பிஜேபி என்று சொல்லக்கூடிய ஒரு மதவாத இயக்கம் நிச்சயமாக தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது. இன்றைக்கு 2வது இடத்தை நீங்கள் பிடித்திருக்கிறீர்கள் என்று சொல்கின்ற போது 2வது இடத்தை பிஜேபி ஏதோ தனித்து நின்று பிடிக்கப்படவில்லை. கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளை எல்லாம் பெற்று ஏதோ 2வது இடத்தை பிடித்திருக்கிறார்களே ஒழிய பாஜக எந்த சூழ்நிலையிலும் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது. இந்தியா கூட்டணி தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஆன பின்னும் கூட இந்தியா கூட்டணியால ஒரு பெரிய லீடிங் பண்ண முடியல. இந்த நொடி வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரலை வரைக்கும் 290 தொகுதிகளில் பாஜக தான் முன்னிலை வைக்கிறத பார்க்க முடியுது. இது பின்னடைவா பார்க்கப்படுமா? ஏற்கனவே ஒரு விமர்சனம் இருக்கு, நம்ம திமுக கூட்டணிக்கு எல்லாரும் ஓட்டு போடுறீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் சும்மா தான் போயிட்டு வராங்க, நாங்க தான் ஆட்சியில் இருக்கோம்னு பாஜக ஒரு விமர்சனம் பண்ணுது. இந்த விமர்சனத்துக்கு இது வலு சேர்க்கிற விதமா அமைஞ்சிடாங்க? இந்த நிமிஷம் வர பாஜக ஆட்சி அமைக்கும் பாஜக காரங்களே சொல்லல. காங்கிரஸ் இந்திய கூட்டணியை ஆட்சி அமைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்று. 2வது, 10 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் பாஜகவை. இந்த பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இந்த 10 ஆண்டுகள் வாங்கின வாக்கு வங்கிகளை விட இன்றைக்கு குறைவான வாக்குகள் பெற்றிருக்கிறது. இந்திய கூட்டணி கடந்த தேர்தலை விட வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது இந்திய கூட்டணி நிச்சயமாக இந்திய அளவில் வெற்றி தான் பெற்றிருக்கிறது. அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இன்னைக்கு விலைவாசி உயர்வு 10 ஆண்டு காலத்தில் பார்க்கின்ற போது விலைவாசி, கேஸ் விலையாக இருக்கட்டும், பெட்ரோல் விலையாக இருக்கட்டும், டீசல் விலையாக இருக்கட்டும், டீசல் விலை உயர்வினால் அனைத்து பொருட்களினுடைய விலை உயர்த்தப்படுகிறது. இப்படி பாஜக ஒரு மதவாத ஒரு அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ராமர் கோவிலை வைத்து பிரச்சாரம் செய்தார்கள். அதே தொகுதியில் இன்றைக்கு பாஜக பின்னடை. இதுதான் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இந்திய கூட்டணிக்கு நிச்சயமாக பின்னடைவு என்று சொல்ல முடியாது. இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு நீங்க ரொம்ப ஆழமா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சார். இப்ப தமிழ்நாட்டு களத்தை பொறுத்த வரைக்கும் சார், அதிமுக இவ்வளவு பலவீனப்படுது, ரொம்ப பலவீனமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற பொழுது 40 தொகுதிகளையும் அது 2004ல் 0 தான் வாங்கினாங்க அதிமுக. ஆனா 2009ல் ஒரு 8-9 தொகுதிகளை பிடிக்கிறாங்க. ஜெயலலிதாங்கிற ஆளுமை அதற்கு காரணமா இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் திராவிட கட்சியில ஏதோ ஒரு கட்சி பலவீனப்படுறது ஒரு வகையில பாஜகவுக்கு உதவி அமைஞ்சிடாதா? நிச்சயமாக பாஜகவுக்கு உதவியாக அமையாது. பாஜக நிச்சயமாக இந்த திராவிட மிகப்பெரிய அளவுக்கு கால் ஊன்றிய பகுதி தமிழ்நாடு. அப்படிப்பட்ட இதில் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் பாஜக கால் ஊன்றவே முடியாது. சார், அண்ணாமலை தொடர்ந்து வாதங்கள் பல முன் வச்சுக்கிட்டே இருந்தார். 2024 தேர்தல் நேரத்தில் கூட ஜூன் 4க்கு பிறகு நீங்க பாப்பீங்க, எங்களோட வளர்ச்சியை பாப்பீங்க, எங்களோட எழுச்சியை பாப்பீங்க அப்படின்றார்.
தேர்தல் ரீதியா அவங்களால வெற்றியை பதிவு செய்ய முடியாட்டாலும் பல தொகுதிகளில் வாக்கு சதவீதம் கூடியிருக்குல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் அதிக, அதான் இந்த ஒழிய பிஜேபிக்கென்று ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வாக்கு தமிழ்நாடை பொறுத்த மட்டும் கிடையாது. சரி, இப்ப தொடர்ந்து இதே மாதிரியான அரசியல் களத்துல தொடர்ந்து எதிரொலிக்குமா? இந்தியா கூட்டணி வந்து அப்படியே தமிழ்நாட்டுல சிந்தாம சிதறாம அப்படியே கொண்டு போவாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? கொண்டு போயிட்டு தானே இருக்கிறார் எங்களுடைய தலைவர். சரி, இப்ப தமிழக சட்டசபையில என்ன கூட்டணி இருந்தோ அதே கூட்டணி இன்னைக்கு நாடாளுமன்றத்திலையும் ஒற்றுமையா இருந்து செயல்பட்டு இருக்கோம். அதுல நிச்சயமா எங்களுடைய தலைவர் கொண்டு நிச்சயமா போவார். சரி, இப்ப தொடர்ந்து தமிழ்நாட்டுல 40க்கு 40 அப்படிங்கக்கூடிய நீங்க தொடர்ந்து ஒரு லட்சியமா ஒரு ரச்சனையாவே தொடர்ந்து தமிழக முதல்வர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதை தமிழக மக்கள் அதையே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழக மக்களுக்கு திமுக இப்ப எந்த வகையான விஷயங்களை அடுத்ததா சொல்ல இருக்கு சார்? நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் பல வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள். இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் என்னென்ன திட்டங்களை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம், தமிழ்நாட்டிற்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருவோம் என்று பல வாக்குறுதிகளை நிச்சயமாக படிப்படியாக அந்த வாக்குறுதிகளை 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக நிறைவேற்றுவார். சரி, இவ்வளவு பெரிய வெற்றி திமுக சொல்லிட்டாலும் கூட இவ்வளவு பெரிய வெற்றியை தமிழக மக்கள் தருவாங்கிறத திமுகவினர் எல்லாருமே எதிர்பார்த்தீங்களா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப தலைவருடைய சாதனை தான், அவ்வளவு சாதனை பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் கூட ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் பொறுப்பாளராக இருந்து பணியாற்றினேன். அனைத்து கிராமத்தில் போனாலும் எங்களுக்கு மகளிர் உதவித்தொகை கிடைத்தது. 100 பேர் இருக்க ஒரு கூட்டத்தில் லேடிஸை பார்த்துட்டோம்னா 90 பேர் 95 பேர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 5 பேர் கிடைக்கல. நாங்கள் பழையபடியும் மனு தாக்கல் செய்திருக்கிறோம். கிடைக்கும் உள்ள நம்பிக்கை அந்த பெண்களுக்கு வந்திருக்கிறது. நிச்சயம் பல சாதனை செஞ்சிருக்காங்க. ஆமா, இப்ப நீங்க குறிப்பிட்டது போல ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில நீங்க வந்து நெல்லை காங்கிரஸ் அங்க உள்ள ஒரு கிராமத்துல நான் பார்த்தேன். இது மாதிரியா தமிழ்நாடு ஃபுல்லா அத்தனை கிராமத்திலும் நிச்சயமாக மக்கள் வந்து நீங்க போகிற பிரச்சாரங்களுக்கு போயிருந்த இடத்துல ரொம்ப எழுச்சியோட நன்றியோட இதெல்லாம் பகிர்றாங்களா? அதிகமான பேர் பகிர்றாங்க. மக்கள் அப்ப வந்து திமுக ஆட்சியில ரொம்ப மனநிறைவா இருக்கிறதுடைய கண்டிப்பா தேர்தல் முடியும் பாக்குறீங்க. ஒருவேளை எதிர்கட்சிகள் இன்னொன்னு பார்த்தோம்னா திமுகவோட கூட்டணி பலம் தான் அவங்களை இவ்வளவு தூரம் ஜெயிக்க வச்சிருக்கு, தனித்து அவங்க நிக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் பாஜக தரப்போ அதிமுக தரப்போ தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. கூட்டணி பலம் தான் வெற்றியை தந்திருக்கதா பாக்குறீங்களா? உங்க ஆட்சியுடைய சாதனைகள் தான் வெற்றி அளவுகளா? கூட்டணியும் காரணம் தான். அதுக்காக கூட்டணி கட்சியை நாங்கள் உதறி தள்ளவில்லை. வெற்றிக்கு காரணம், முதல் காரணம் இந்த ஆட்சியினுடைய சாதனை, 2வது கூட்டணி, 3வது வந்து மோடியினுடைய எதிர்ப்பலை. நாடு முழுவதும் மோடி எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது முன்னாடி சொல்லுவாங்க சார். இப்ப வட இந்தியால கணிசமான அளவுக்கு மோடி எதிர்ப்பலை சில மாநிலங்கள், உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள் எதிரொலிச்சிருந்தாலும் கூட பக்கத்துல கேரளா இதே மாதிரிதான் சொல்லிட்டு இருப்போம். அது ஒரு பகுத்தறிவு மண் அப்படின்னு சொல்லுவோம். கேரளாத்துல காலே ஒன்ற முடியாது. இப்ப அங்க திருச்சூர்ல வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து அதிகாரப்பூர்வமா வெற்றியை வந்து சுரேஷ் கோபி அங்க பாஜக, இங்க அண்ணாமலை 2வது இடத்துல இருக்காரு கோயம்புத்தூர்ல. 3வது இடத்துக்கு போயிட்டாரு. இப்ப முன்னிலையில நம்ம 2வது இடம் பார்த்தோம். எல்லாமே 2 லட்சத்துக்கு மேல வாக்கள் வாங்கியிருக்காங்க. கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் 2வது இடமா இருக்கலாம், அல்லது திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் 2வது இடமா இருக்கலாம், மதுரையில பேராசிரியர் ராமசீனிவாசன் பல சுற்றுகள்ல 2வது இடமா இருந்ததா இருக்கலாம். இது எல்லாமே ஏதோ ஒரு செய்தியை சொல்ற மாதிரி இருக்குல்ல சார் தமிழக மக்களுக்கு? உங்களுக்கு அப்படிதான் தோணுதா? இது வந்து 2வது இடத்துக்கு வந்திருக்காங்கிறது அவங்களுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க வேண்டியது இல்லையா? பிஜேபி தனிச்சு நின்று 2வது இடத்துக்கு வரல, கூட்டணி கட்சியோடு சேர்ந்துதான். திமுக 40 இடங்களிலும் கூட்டணி கட்சியோடு சேர்ந்துதான் வெற்றி பெற்றது. அது மாதிரிதான் அவங்களும் கூட்டணி கட்சியும் அதுக்கு காரணமே தவிர நிச்சயமாக பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரொம்ப நன்றி சார், உங்க நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க. ரொம்ப பரபரப்பான நேரத்தில் அண்மையில் நெல்லையில் நடைபெற்று முடிந்த நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்காக ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்து அங்க கூட ஒரு பெரிய லீடிங் வந்திருக்குல்ல சார் உங்க சட்டமன்ற தொகுதியில நீங்க வேலை செய்த பகுதியில். ரொம்ப நன்றி, உங்க நிறைவான நேரத்தை ஒதுக்குறீங்க. ரொம்ப நன்றி.